சிவபெருமான வழிபடுறதுக்கான உகந்த நாள் என்ன? அவருக்கு சோமநாதர் அப்படின்னு பேருங்க. திங்கட்கிழமைகள் பொதுவாகவே சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு அர்த்தம். சோமவாரங்கள்ல வழிபாடு உண்டு. சிவபெருமானினுடைய என்டையர் தத்துவத்தையும் குறித்து அன்றைய தினம் நீங்க இறைநிலையை அடைவதற்கான எல்லா ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அந்த மகா சிவராத்திரி. நீங்க விரதம் இருந்தீங்க, உண்மையிலேயே தெய்வத்தின் மீது சிந்தனையோடு இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பசியுமே உங்களுக்கு தெரியாது. ஓப்பனா சொன்னா பசி எடுக்காது. சிவாலயங்களுக்கு போறவங்க எல்லாருமே ஏன் வில்வத்தை சமர்ப்பணம் செய்றாங்க? வில்வத்துல பாத்தீங்கன்னா 5 பாகம் 3 பாகம் அப்படின்னு நிறைய ஒரு அமைப்பு உண்டு. 3 பாகம் அப்படிங்கிறது ஒரு முக்கண்ணன் ஆத்தல் காத்தல் அழுத்தல் முத்தொழில் புரிகின்றார் முக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கிறதுனால வில்வம் நம்ம ஸ்பெஷலா எடுத்துக்கிறோம். பெண்கள் ருத்ராட்சம் அணியலாம். அணியலாம். நீங்க அடியார்கள் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதுல அதான் சொல்லலையா, ஆண் பெண் இன பேதம் கிடையாது. இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு சிவபெருமானுடைய ரகசியங்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். சிவபெருமான வழிபடுறதுக்கான உகந்த நாள் என்ன? நீங்க வாரத்துல முதல் நாள் திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது சிறந்த நாள் எது? நீங்க ஆகமங்கள் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவருக்கு சோமநாதர் அப்படின்னு பேருங்க. திங்கட்கிழமைகள் பொதுவாகவே சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு அர்த்தம். சோமவாரங்கள்ல வழிபாடு உண்டு. அதை விட ரொம்ப பிரசித்தி பெற்ற வழிபாடாக 2 வழிபாடுகள் நம்ம கருதும். 1 பிரதோஷ வழிபாடு. மாதம் இருமுறை தேய்பிறையில 1 வளர்பிறையில 1 2 பிரதோஷம் உண்டு. அதனை அடுத்ததா மாதம் சிவராத்திரின்னு ஒண்ணு உண்டு. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி ஒரு நாள். அதுதான் சிவபெருமான் அந்த இறை நிலையை அப்படி எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்ம ஒரு இறைநிலையை அடையிறதுக்கான ஒரு பக்குவம் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லப்படுது. சிவபெருமானினுடைய அதிஉச்ச அந்த வழிபாடு அப்படின்னு சொன்னா மகா சிவராத்திரி வழிபாடு. அதனை அடுத்ததுதான் சனி பிரதோஷம், அதனை அடுத்ததா இதர நார்மலான பிரதோஷம், அதனை அடுத்ததா திங்கட்கிழமை வழிபாடுகள். ஆக இதுல எப்படி வேணாலும் வழிபடலாம். ஆனா உச்சபட்ச வழிபாடுங்கிறது அந்த மகா சிவராத்திரி வழிபாடு. சரிங்களா? சிவபெருமானினுடைய என்டையர் தத்துவத்தையும் குறித்து அன்றைய தினம் நீங்க இறைநிலையை அடைவதற்கான எல்லா ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அந்த மகா சிவராத்திரி. ஸோ அதான் இருக்கிறதுலே உச்சபட்ச அமைப்பு. வாரம் வணங்கினோம்னா திங்கக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், நம்ம இருக்க வேண்டிய விரதங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? சிவபெருமானுக்கு விரதம் அப்படின்னாலே அது பிரதோஷம் மகா சிவராத்திரி. விரதம்னாலே உண்ணா நிலைதான். சரிங்களா? இங்க விரதம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு மட்டும் கிடையாது, நம்ம பேசவே கூடாது. சரிங்களா? அதாவது ஆன்ம அமைதியில் இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலர் சாப்பாட்டு முறையை எடுத்துங்க. நீங்க ஜஸ்ட் பால் பழம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க உப்பு போடாம சாப்பிட்டுக்கலாம். இப்படிலாம் சொல்லுவாங்க. விரதம் அப்படின்னாலே வயிறும் காலியா இருக்கணும், மனசும் காலியா இருக்கணும். வயிறு ஓரளவுக்கு காலி பண்ணிடலாம் தண்ணியை குடிச்சு. மனசை காலி பண்ணாம இருக்கணும்னு நம்ம எதையும் பேசக்கூடாது, எதையும் சிந்திக்க கூடாது. அது கிட்டத்தட்ட விரதம்ங்கிறது என்னன்னா உங்களை கிட்டத்தட்ட ஒரு அரை ஞானி ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி. சரிங்களா? இந்த விரதங்களை அக்காலத்துல எதுக்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருக்கிறது வழக்கம். அதன் பிறகுதான் ஒவ்வொரு விரதமா நீண்டிருச்சுங்க. அமாவாசை நாள்லயும் பௌர்ணமி நாள்லயும் நம்மளுடைய தேகத்துல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரிக்கும். இது அப்படியே உங்களுக்கு புரியும் விதமா சொல்லணும்னா பௌர்ணமி நாட்கள்ல கடலின் அலை பொங்கி வெளியில வரும். ரொம்ப அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும், நீர் ஓட்டம் அதிகரிக்கும். அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா கடலின் அளவு உள்வாங்கும், சீற்றம் ரொம்ப குறைவா இருக்கும், அலைகளின் அளவு ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது நீரினுடைய நகர்வு ஸ்லோவாயிரும். அப்ப சந்திரன் என்னைக்கு அங்க பலம் பெறுகிறாரோ, மேல பலம் பெறுகிறாரோ, சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியினால சந்திரனுடைய அவருக்குன்னு ஈர்ப்பு சக்தி கிடையாது. அந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பு ஒளியினுடைய ஈர்ப்பு சக்தியினால நீரோட்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நீரோட்டம் ரத்தம்ங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள்ல உங்களுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த நாள்ல நீங்க சாப்பிடுற சாப்பாடு அதிக அளவு உங்களுக்கு செரிமானம் ஆகாது. அதனால ரொம்ப திட உணவுகள் ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற உணவுகளை எடுக்கக்கூடாதுங்கிற தத்துவத்துலதான் நமக்கு விரதங்கள் கொண்டு வரப்படுது. இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக் படி விரதம் இருக்கிறது மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப நல்லது. நம்மளுடைய என்டையர் பாடியில இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் அதை வெளியேற்றணும். சரிங்களா? அதற்காக தான் நம்ம எல்லா ஆன்மீகத்தின் பின்பாகவும் நீங்க கேட்ட மாதிரி ஒரு அறிவியல் இருக்கு. சரிங்களா? நம்ம உடல்நிலையை சரி செய்யறதுக்கான ஒரு ப்ராசஸ். இப்ப இதனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இதனால எதுவும் கிடைக்காது. ஆனா நீங்க விரதம் இருக்கும்போது உங்களுடைய மனநிலை இருக்கு பாருங்க. இப்போ குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் சஷ்டி விரதம் இருப்பாங்க. இல்ல பணம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், ஏதோ ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி அங்க நிப்பாங்க. அப்ப விரதம் அப்படிங்கிற போது நம்ம உடல் கிளீன் ஆகுறது ஒரு பக்கம், பிற சிந்தனையின்றி ஒரே சிந்தனையில நம்ம மூழ்குகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்துல அந்த சிந்தனை போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அது பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணி அதை நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா? அதனால விரதம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆன்மீக ரீதியா.
இது வந்து நம்மளுடைய தேகத்துக்கு ரொம்ப நல்லது. பிரதோஷ நாட்கள்ல நம்ம செய்யக்கூடாததுன்னு ஏதாவது இருக்காங்க? பிரதோஷ நாள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த நாள்லயுமே விரதங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கும். உணவு உண்ணக்கூடாதுன்னா உண்ணக்கூடாது. இல்ல உடம்பு முடியலன்னா விரதம் இல்லாம விட்டுறணும். சரிங்களா? விரதமும் இருக்கணும். ஆனா சைடுல 2 வாழைப்பழமும் போகணும்னா, அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். சரிங்களா? சிலர் உப்பு இல்லாம நீங்க மோர் குடிச்சுக்கலாம். சர்க்கரை போடாம பால் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஜீரணம் செய்யப்பட தண்ணீய தவிர வேற எந்த உணவையுமே உள்ள எடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் விரதம். சரிங்களா? அப்படி இருந்தா தான் உள்ள கழிவுகள் சரியா வெளியேறும் அப்படிங்கிறது தான் அறிவியல். அதுதான் ஆன்மீகமும் சொல்லுது. சரிங்களா? அப்போ விரத நாட்கள்ல இத தான் பண்ணணும். மேக்ஸிமம் பேசாம அன்னைக்கே மௌன விரதமும் இருந்தீங்க சேர்த்து அப்படின்னு சொன்னா, அது மிக மிக சிறப்பு. அந்த நாள் முழுக்கவும் அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும். அப்பதான் நம்ம ஆன்ம சுத்தம் பெறுவோம். சரிங்களா? அத விட்டுட்டு நம்ப விரதம் இருந்துருவாங்க சிலரு. சமைக்கும்போது இங்க எச்சில் ஊறும். சைடுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லன்னு சொல்றேன். ஏன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க உள்ள உணவை எடுத்தா தான், அது நீங்க உங்க என்ன சொல்றதுங்க, விரதம் கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. உணவை எடுத்த மாதிரி நீங்க உணர்ந்தாலும் ஏன்னா உணவு எடுக்கிறீங்க. உணவு எடுக்கும்போதும், எடுக்காத போதும் என்ன ஒரு வித்தியாசம்? அந்த காலத்துல ஞானிகள் எப்படி தன்னுடைய பசிய அடக்கி வருட கணக்குல தவம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவை பற்றிய சிந்தனை இருக்காது. உணவை பற்றிய சிந்தனை இல்லாதபோது, உணவை ஜீரணிக்கிறதுக்கான ரசாயனங்கள் உள்ள தோன்றாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரசாயனம் உள்ள எப்ப தோன்றுதோ, அப்பதான் உங்களுக்கு அந்த பசிங்கிற ஒரு உணர்வு வரும். நீங்க அதுக்கான ஒரு எண்ணத்தையே அங்க குடுக்கல. அந்த தேகத்த கடக்கிற மனநிலையில இருக்கிறீங்க. வேற ஏதோ ஒரு மனநிலையில ஒன்றிட்டீங்கன்னா, பசியை உண்டு பண்ணுகிற திரவம் சுரக்காது. பசிய உண்டு பண்ணுகிற திரவம் சுரக்காதனால, பசி அந்த உணவுப் பொருளை ஜீரணிக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் நம்ம உடல்ல சுரக்காது. அப்ப அவங்க பசிய கடந்துருவாங்க. இப்ப நம்ம பாருங்க, இங்க உட்கார்ந்துட்டோம். விரதம் வேணும்னு நெனச்சுட்டோம். ஆனா சாப்பாட்டு மேல நம்ம கவனம் போயிருச்சுன்னா, பசிக்கான திரவமும் உள்ள சுரந்துரும். ஜீரணிக்கிறதுக்கான திரவமும் உள்ள சுரந்துரும். உங்களுக்கு பசி உள்ள சாப்பாடு போச்சா, போகலையாங்கிறது விஷயம் கிடையாது. திரவம் சுரக்காம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் விரதம். சரிதான். அப்ப நம்ம மனநிலையில விரதத்த விட்டுட்டோம்னா, பிரயோஜனமே இல்ல. நீங்க போய் சாப்ட்டுறலாம். சரிங்களா? அப்போ எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் விரதம் இருக்கின்றீர்களோ, அந்த தெய்வத்தின் மீது தான் உங்களுக்கு எண்ணம் இருக்கணும். உண்மையிலேயே சொல்லணும்னா, நீங்க விரதம் இருந்தீங்க, உண்மையிலேயே தெய்வத்தின் மீது சிந்தனையோடு இருந்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட பசியுமே உங்களுக்கு தெரியாது. ஓப்பனா சொன்னா பசி எடுக்காது. சரிங்களா? உங்களுக்கு பசி எப்ப எடுக்குதோ, அப்ப நீங்க அந்த சிந்தனையிலிருந்து விலகிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க விரதம் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன். ஆரம்ப காலகட்டத்தில அவங்க பக்தியோடு விரதங்கள் இருக்கும்போது பசிச்சே இருக்காது. தாகமே எடுத்திருக்காது. முழுக்க முழுக்க ஏதாவது நீங்க விரதம்னு போக வேண்டாம். நல்ல ஒரு ஒரு வேலைய ரசிச்சு, ருசிச்சு பார்க்குற ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் கிட்ட போங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆங்கர் உங்க தொழில் ஆங்கரிங். ஆங்கரிங் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர ஆங்கரிங் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா, 1/2 அன் ஹவர்க்கு ஒரு முறை நீங்க தண்ணி குடிக்கிறவங்களா கூட இருப்பீங்க. ஆனா 2 1/2 மணி நேரம் கன்டினியூஸா ஷோ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தாகமே எடுத்திருக்காது. ஆனா, உள்ள இருக்கிற எல்லா அமைப்பும் ம். வறண்டு போயிருக்கும். ஆனா தாகம் எடுத்திருக்காது. ஏன்னா, உங்க மனநிலை உங்க உடலை கடந்து நிக்கும். மனம் இல்லாமல் உடல் இயங்காது. அப்போ மனது வந்து உங்க உடல கடந்து நிக்கும்போது, உங்க உடலியல் மாற்றங்கள் எல்லாமே அது கட்டுப்படுத்தப்படும். இப்படிதான் விரதம் இருக்கணும். நம்ம சிந்தனை இறைவன் மீது இருக்கணும். அத ஒண்ண நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, விரதம் சக்சஸ் ஆயிரும். சரிங்களா? அத தவிர்த்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கீங்கனாலும் பிரயோஜனம் இல்ல. அதுக்காக சொல்ல வரேன். சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை ஏன் ரொம்ப சிறப்பு? சிவ ஆலயங்களுக்கு போறவங்க எல்லாருமே ஏன் வில்வத்த சமர்ப்பணம் செய்றாங்க? வில்வத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பாகம், 3 பாகம் அப்படின்னு நெறைய ஒரு அமைப்பு உண்டு. 3 பாகம் அப்படிங்கிறது ஒரு முக்கண்ணன் ஆத்தல், காத்தல், அழித்தல், முத்தொழில் புரிகின்றார். முக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கிறதுனால வில்வம் நம்ம ஸ்பெஷலா எடுத்துக்கிறோம். அப்போ முக்காலத்தையும் அது கூடிய ஒரு அமைப்பா சொல்லப்படுது. அதுவும் இல்லாம கிரந்தங்கள்ல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உகந்த பொருட்கள் மாரி இறைவன் சிவபெருமானுக்கு ஏன் வச்சாங்கங்கிறத வச்சவங்கள தான் கேட்கணும். வச்சுட்டாங்க. அதனால பிரதோஷ வழிபாடு முதற்கொண்டு எல்லா வழிபாடுகளிலும் வில்வம் வந்து ஒரு முதன்மையான இடம் வகிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்துல நீங்க பாருங்க, தீர்த்தங்கள்ல போடப்பட்ட வில்வமா இருந்தாலும் சரி, வேப்பிலையா இருந்தாலும் சரி, துளசியா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட மருத்துவ குணம் வாய்ந்தது. சரிங்களா? வில்வம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அருமருந்தா சொல்லப்படுதுங்க. குறிப்பா வயிற்று உபாதைகள், உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல எல்லோருமே விவசாயத்தை முதன்மைப்படுத்தின தொழில். உடல் உஷ்ணத்தோட தான் இருந்திருப்பாங்க. அப்ப அதை அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கின்ற பொழுது, அது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும், வயிறு தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் தான். ஒரு மெடிக்கல் தான். சரிங்களா? ஆனா, அது ஏன் சிவபெருமானுக்கு உகந்ததுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா, ஆன்மீக நூல்கள் வில்வம் அவருக்கு உகந்ததுங்கிறதுனால எல்லா பூஜைகளிலும் வில்வம் முக்கியமான பிரதான இடத்தை பெறும். சரிங்களா? சிவன் பூஜைனாலே வில்வம் பிரதான இடத்தை பெறும். சிவபக்தர் எல்லாருமே வந்து ருத்ராட்சம் அணியிறாங்க. ம். எல்லாருமே இந்த ருத்ராட்சத்த அணியலாமா? அ டிஃபரெண்ட் முகங்கள் இருக்கு ஆமா. ருத்ராட்சத்துக்கு. இதோட விளக்கத்த வந்து சொல்லுங்க. ஓகே. பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா? தாராளமா அணியலாம். நீங்க அடியார்கள் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அதுல அதான் சொல்லலையா, ஆண், பெண் இன பேதம் கிடையாது. நீங்க ஆன்மீகம்னு போயிட்டீங்கனாலே,
ஆன்மாவினை மிகைப்படுத்துகின்ற ஒரு பகுதிக்கு பேர் தான் ஆன்மீகம். அறிவியல்னா அறிவை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு பகுதி, இயல்னா பகுதி. அந்த மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை ஆன்மான்னு போயிட்டதுக்கு அப்புறம் அங்க உடம்புக்கு வேலை கிடையாது. சரிங்களா? உடல் இல்லாம பாலினத்துக்கு வேலை கிடையாது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம். இது முதல் விஷயம். ஆனா என்ன ருத்ராட்சத்தை அணியணுங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இப்ப இந்த ருத்ராட்சத்துல 1 முகம் 2 முகம் அப்படின்னு சில முகங்கள் உண்டு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு விதி உண்டு. இப்போ 1 முகம் அணியிறீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். 1 முகம் அணியிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தேகத்துல சில ஆடைகளை அணியக்கூடாது, மேல் வஸ்திரம் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான அமைப்பு உண்டு. 2 முகம் அணியிறீங்கன்னா, இதுக்கானதான் எனக்கு கரெக்டா தெரியாது. ஆனா ஒவ்வொரு முகத்திற்கும் ஒண்ணு திருமணம் பண்ணக்கூடாது. அதாவது பிரம்மச்சரியத்தை பின்பற்றணும். ஒண்ணு வந்து ஆடையை துறக்கணும். ஒண்ணு ஆசைகளை துறக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முகம் உண்டு. ஆனா அதுல 5 முகம் சொல்லுவாங்க. பஞ்சமுக ருத்ராட்சம். அது இயல்பா. அது எந்த விதமான விதிக்கும் உட்பட்டது கிடையாது. சாமானிய பக்தர்கள் போட்டுக்கிறது. சரிங்களா? மேல சொன்னதெல்லாம் அடியார்கள். அடியார் மீன்ஸ் தன்னுடைய வாழ்வை துறந்து இறைவனுக்காக தன் வாழ்வை சமர்ப்பிவர். அதுதான் பண்ண முடியும். நான் ட்ரெஸ்ஸே போடாம குடும்ப வாழ்க்கையில இருக்கேன்னா யாராவது இருக்க முடியுமா? இல்ல. பிரம்மச்சாரியத்தோடு குடும்ப வாழ்க்கையில இருக்கேன்னா இருக்க முடியும்? இல்ல. அப்ப பசியை துறந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கேன்னா இருக்க முடியுமா? இல்ல. அப்ப இதெல்லாம் பின்பற்றணும், நம்ம இதை திறந்துட்டு போயிடணும். அப்போ அதை துறக்கிறவர்களுக்கான ருத்ராஜம் அது. அனைவரும் அணிவது பஞ்சமுக ருத்ராஜம். அதை தாராளமா பெண்களும் அணியலாம். தீட்டு காலங்கள்லயும் அணியலாம். எந்த காலமும் அதுக்கு விதிவிலக்கு. இப்போ பெண்கள் ஏன் அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான டவுட்டா நீங்க எது கேட்பீங்கன்னா, 3 விஷயம். பெண்கள்னா பொதுவாவே அசைவம் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லையா, அவங்களுக்கு பெண்கள்னு வரும்போது மாதவிலக்கு நாட்கள் இருக்கும். அப்புறம் பிறப்பு, இறப்பு, தீட்டு இருக்கும். இந்த 5 முக ருத்ராஜம்ங்கிறது இயற்கையாக ஏற்படுகின்ற எந்த தீட்டுக்கும் அது தீட்டு காலம் கிடையாது. இங்க பாருங்க, பிறப்புங்கிறது இயற்கை, இறப்புங்கிறது இயற்கை, மாதவிலக்குங்கிறது இயற்கை, கணவன் மனைவி இணைவுங்கிறது இயற்கை. சரிங்களா? இது இயற்கையான எந்த அமைப்புக்கும் அது தவறு கிடையாது. அதனால எந்த நிலையிலும் பஞ்சமுக ருத்ராஜத்தை நீங்க அணிஞ்சுக்கிடலாம். அதுல தவறு கிடையாது. சரிங்களா? சிவபெருமான பத்தி ரொம்ப அரிய தகவல்களையும் கொடுத்தீங்க. சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்தீங்க. வாழ்வியலோட சிவபெருமான இணைச்சு எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.